இந்து ராஷ்டிரம் என பேசினால் இனி தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் தமிழ்நாடு தனிநாடு என்கின்ற முழக்கத்தை எடுப்பார்கள். இது எச்சரிக்கை என விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். சென்னை எம்ஜிஆர் நகர் பகுதியில் தமிழ் தேசிய கூட்டணி ஒருங்கிணைத்த முப்பெரும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி, விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் குழந்தை அரசன், தமிழர் விடியல் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் இளமாறன், விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு, தற்போது திராவிடம் குறித்தும் பெரியாரை குறித்தும் சில போலி தமிழ் தேசியவாதிகள் அவதூறு பரப்பி வருகின்றனர் என்று குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு தனிநாடு என்று பேசுவது சட்ட ரீதியாக தவறு என்றால் இந்து ராஷ்டிரியம் பற்றி பேசுவதும் தவறுதான். மீறி பேசினால் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களின் மத்தியில் தமிழ்நாடு தனிநாடு என்கின்ற முழக்கம் ஓங்கும் என எச்சரித்தார். முழுக்க முழுக்க இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக்குவதற்காக, இந்துமயப்படுத்துவதற்காக, இந்து மதவழி தேசத்தை உருவாக்குவதற்காக அவர்கள் உருவாக்குகிறார்கள். அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை தடுக்கின்ற பொறுப்பு யாருக்கு இருக்கிறதோ இல்லையோ, நம்முடைய பெரியாரியவாதிகளுக்கும் அம்பேத்கரியவாதிகளுக்கும் தான் அதற்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. யார் அமைதியா இருந்தாலும் நாம் அமைதியாக இருக்க முடியாது. நாம் தேசியத்தினுடைய அடையாளத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த விழாவை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழீழத்தினுடைய தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதையடுத்து பேசிய மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு தமிழ் தேசியம் என்றால் ஒன்றும் தெரியாது என கடுமையாக விமர்சித்தார். ஈழத்திற்கு ஆதரவாக பல கட்சியின் தொண்டர்கள் தீக்குளித்தனர். ஆனால் யாருக்கு எதிராக என்று நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது இந்திய அரசுக்கு எதிராக தான் என்று தெரிவித்தார். தமிழ் தேசிய அரசியலை சீமானிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் தமிழ் தேசிய கூட்டணி முக்கிய நோக்கம் என்று திருமுருகன் காந்தி திட்டவட்டமாக கூறினார். இந்தியா முழுவதும் மாநில கட்சிகளை அழித்துவிட்டு தேசிய கட்சிகள் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதுதான் பாஜகவின் குறிக்கோள் என குற்றம் சாட்டிய அவர், அது முற்றிலும் தவறானது என்றும், ஒரு மாநிலத்தில் தேசிய கட்சி ஆட்சி அமைத்தால் அது மாநில மக்களின் உரிமைக்காக எதிரானதாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமானாக இருந்தாலும் சரி, இரண்டாம் அவருக்கு அது நாம் தமிழ் தேசியம் என்றால் என்னவென்று தெரியாது. அவருக்கு அவர் தமிழ் தேசியத்தை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு நபர். என்றால் திராவிடம் என்றால் என்னன்னு தெரியாமலே 10 வருஷம் மேடையில் பேசினவர் அவர். தமிழ்நாட்டிற்கான ஆபத்தை டெல்லியிலிருந்து வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் அதோடு கொள்கையோடு பெரிய முரண்பாடுகளை கொண்டிருக்கிறாத காங்கிரஸ் கட்சியும் தான், வேற ஒன்றும் கிடையாது. டெல்லியிலிருந்து வந்தவன் தான் பிரச்சனை, நம்மளுக்கு அவன் தான் முதல் பிரச்சனை. தமிழ்நாட்டில் இத்தனை சீரழிவு வந்திருக்கிறது என்றால் டெல்லிக்காரன் கொடுத்த நெருக்கடி தானே, இங்கே அவன் கொண்டு வந்த சட்டங்கள் தானே, அவன் பறிக்கக்கூடிய திட்டங்கள் தானே. இங்க என்ன சட்டத்தையும் எந்த திட்டத்தையும் கொண்டு வர முடிகிறது? ஒண்ணுமே பண்ண முடியல நம்மளால.